மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது T20 மேட்ச் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஸ்காட்லாந்து வர்சஸ் நேபாள் T20 வேர்ல்ட் கப் மேட்ச்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேபாள் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயித்தாங்க. டாஸ் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாங்க. ஸோ ஸ்காட்லாண்ட் பேட்டிங் வந்து எவ்வளவு அடித்தாங்க, ரன்ஸ் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கோர் கார்டு நான் ரீட் பண்ணுறேன். அதாவது ஸ்காட்லாண்ட் பார்த்தீங்கன்னா 170 ரன்கள், 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்கள் முடிவில். சரிங்களா? 20 ஓவர்ஸில் 170 for 7, 170க்கு 7 விக்கெட்டு 20 ஓவரில் எடுத்திருந்தாங்க. அதில் வந்து அவங்க பேட்டிங்கில் வந்து யார் எவ்வளோ ரன் எடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா புர்ச்சல் வந்து 35 பாலுக்கு 43 ரன்னு, 1 4 4 6. ஸோ வந்து ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் விளாண்டுருக்கிறாரு. ஷேக் பார்த்திங்கன்னா 27 பாலுக்கு 33 ரன், கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஓகே, அவரும் கொஞ்சம் டீசெண்டான இன்னிங்ஸ், 2 6 அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பவுடல் கேப்டன் 14 பாலுக்கு 16 ரன், ஒரே ஒரு 4 மட்டும்தான், அவரும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஸ் ஐரின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா 23 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா நான் இப்போ நேபாளோடைய ஸ்கோர் கார்டு நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா? டிஎஸ் ஐரி வந்து பார்த்திங்கன்னா 23 பாலுக்கு 50 ரன்கள், 4 4 3 6 அடிச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அவர் தான் கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்கிறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் டீமுக்கு. இப்போ நான் வாசிக்கிறது நேபாளோடைய ஸ்கோர் கார்டு. சரிங்களா? இப்போ செகண்டாக பேட்டிங் பண்ணி ஜெயித்த நேபாளோடைய ஸ்கோர் கார்டை நான் வாசிக்கிறேன். சரிங்களா? அவர் பார்த்திங்கன்னா ஜா வந்து 17 பாலுக்கு 24 ரன்கள் அடிச்சிருந்தார், 1 4 2 6. சரிங்களா? ஐரி பார்த்திங்கன்னா 4 4 3 6, ஜா பார்த்திங்கன்னா 1 4 2 6 அடிச்சு, ஜா வந்து 24 ரன் அடிச்சிருந்தார். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேபாள் பார்த்திங்கன்னா 19.2 ஓவர்களில் 171க்கு 3 அப்படிங்கிற மாதிரி சேஸ் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? ஆமாம், ஏன்னா ஒரு 4 பால் ஸ்பேர் வச்சே பார்த்திங்கன்னா நேபாள் வின் பண்ணிட்டாங்க. ஸோ 4 பால் ஸ்பேரு. ஸோ 7 விக்கெட்ஸில் வெற்றி, அதாவது 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க நேபாள் வித் 4 பால் ஸ்பேர். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம ஸ்காட்லாண்ட் பவுலிங் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது செகண்ட் இன்னிங்ஸோடைய சம்மரி. சரிங்களா? ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்காட்லாண்டோடைய ஸ்கோர் மட்டும் தான் சொல்லியிருப்பேன், 170க்கு 7. சரிங்களா? இப்போ நம்ம செகண்டு சொன்னது பார்த்திங்கன்னா நேபாளோடைய ஸ்கோர் கார்டு. வாங்க நம்ம ஸ்காட்லாண்டோட பவுலிங் வந்து பார்க்கலாம் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு. செகண்ட் இன்னிங்ஸில் மெக்முல்லன் 1 ஓவருக்கு 5 ரன் கொடுத்துருக்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கரீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 4 ஓவருக்கு 33 ரன்கள் கொடுத்துருக்குறாரு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 3 ஓவருக்கு 35 ரன் கொடுத்துருக்குறாரு. அப்புறம் வீல் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா 3.2 ஓவர்ஸில் 34 ரன்கள் கொடுத்துருக்குறாரு. சரிங்களா? அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் கொடுத்துருக்குறாரு, ஏன்னா எக்கனாமியே பார்த்திங்கன்னா 10.20. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேட் வந்து இன்னும் ரொம்ப ஸோ வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கிறாரு, ஏன்னா 3 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்துருக்குறாரு. ஒரு எக்கனாமி பார்த்திங்கன்னா 11.67. சரிங்களா? ஸோ அவரும் ரொம்ப வந்து பவுலிங்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேவிட்சன் பார்த்திங்கன்னா 4 ஓவருக்கு 31 ரன் கொடுத்துருக்காரு, எக்கனாமி 7.75 தான். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு டீசெண்டான பவுலிங் போட்டிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா லீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக பவுலிங் போட்டிருக்கிறாரு ஸ்காட்லாண்டில். அவர் வந்து எப்படி பவுலிங் போட்டிருக்காரு பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்துருக்காரு, வெறும் 30 ரன் தான் கொடுத்துருக்காரு. அதில் என்ன ஹைலைட்டாக அவர் 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. சரிங்களா? 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துக்கிறாரு லீஸ்க்கு. சரிங்களா? இதுதான் ஸ்காட்லாண்டு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் போட்ட பவுலிங் இது. சரிங்களா? பவுலிங் சம்மேரி. ஓகே மக்களே, ஸோ பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஸ்காட்லாண்ட் வெர்சஸ் நேபாள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நேபாள் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சை. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.
பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சா தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மக்கள் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க, சரிங்களா? நாளைக்கு இந்தியா மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா மேட்ச்சை பற்றி நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஓகே மக்களே, ஸோ எல்லோரும் ஹாப்பியாக கான்ஃபிடண்ட்டாக ஜாலியாக இருங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், சரிங்களா மக்களே? ஓகே மக்களே, எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.